Hello students, welcome to Students Educational Channel. Now we are going to learn Class 10 Biology Chapter 6 Life Process. We all know about life process. ஓகே, நம்ம இப்போ சாப்டருக்கு போகலாம். இது வரைக்கும் நீங்கள் எல்லா சேனல்ஸ்லேயுமே லைஃப் ப்ராசஸ் லெசன் நிறைய பேர் நடத்தியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் உங்களுக்கு லைன் பை லைன் நடத்தியிருக்காங்களான்னு தெரியாது. இப்போ நான் என்னோடய சேனலில் லைன் பை லைன் உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன், பாருங்கள். ஹவு டு வி டெல் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் இஸ் அலைவ் அண்ட் வாட் இஸ் நாட் அலைவ்? If we see a dog running or cow chewing cud or a man shouting loudly on the street, we know that these are living beings. நமக்கு தெரியும் எதெல்லாம் மூவ் ஆகி போகுதோ, எதெல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதோ, எதெல்லாம் வளருதோ, க்ரோத் இருக்கோ, அதெல்லாம் தான் என்னது லிவிங் திங்ஸ். எதெல்லாம் நான் லிவிங் திங்ஸ், உயிரில்லாத பொருள்கள் எல்லாமே நான் லிவிங் திங்ஸ். We would still think that they were alive, but how did we know that? We see them breathing and we know that they are alive. What about plants? How do we know that they are alive? We see them green. Some of us will say, okay, இப்போ நமக்கு தெரியும் உயிர் உள்ளதெல்லாம் வளருது, அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கு உயிர் இருக்குன்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ப்ரீத்திங், நம்ம மூச்சு விடுறத காரணமாக சொல்கிறாங்க. அது ஒரு அனிமலுக்கு ஓகே, பட் வாட் அபவுட் பிளான்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. பிளான்ட்ஸ் உயிரோடு தான் இருக்குது அப்படின்றதுக்கு என்ன காரணம்னா, சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது பச்சை கலரில் இருக்குது, க்ரீன் கலரில் இருந்தால் தே ஆர் அலைவ் அப்படின்னு சொல்கிறாங்க. தே க்ரோத் ஓவர் டைம், ஸோ வி நோ தட் தே ஆர் அலைவ். சம் வில் சே. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதனுடைய வளர்ச்சி, அந்த பிளான்ட் க்ரோ ஆச்சுன்னா அது அலைவாக இருக்குது, அதாவது உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. In other words, we tend to think of some sort of movement, either growth related or not, as common evidence for being alive. But a plant that is not visibly growing is still alive, and some animals can breathe without visible movement. சில அனிமல்ஸ் எந்த விதமான, அதாவது விசிபிள் மூமெண்ட்னா என்னென்னா, நம்ம கண் பார்வைக்கு அது மூவே ஆகாத மாதிரி இருக்கும், பட் ஆனால் அது உயிரோடு வாழ்ந்துட்டுருக்கும். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும். அந்த மாதிரி இருக்கிற அனிமல்ஸும் இருக்குது, அந்த மாதிரி இருக்க பிளான்ட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூஸிங் விசிபிள் மூமெண்ட் இஸ் த டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லைஃப் இஸ் நாட் எனஃப். அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, அதாவது அதுதான் விசிபிள் மூமெண்ட். நம்ம கண்ணால் பார்த்து ஓகே ஒருத்தவங்க மூவ் ஆகுறாங்க, அது மட்டும்தான் நம்ம லைஃப் ப்ராசஸ், லைஃப் அவங்க உயிரோடு இருக்காங்க, அது வாழுது அப்படின்றத ஒரு ஆதாரமாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப். மூமெண்ட் ஓவர் வெரி ஸ்மால் ஸ்கேல் வில் பி இன்விசிபிள் டு த நேக்கட் ஐ. Movement of molecule, for example, is this invisible molecular movement necessary for life? If we ask this question to professional biologists, they will say yes. In fact, viruses do not show any molecular movement in them until they infect some cells, and that is partially why there is controversy about whether they are truly alive or not. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்மால் ஸ்கேல்ஸ், வெரி ஸ்மால் ஸ்கேல்ஸ் வில் பி இன்விசிபிள் டு த நேக்கட். சின்ன சின்ன விஷயம் மெயினாக எதை எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்கன்னா, வைரஸ். அந்த வைரஸ் நமக்கு மூவ் ஆகிறது தெரியாது. மேபி வைரஸ் வந்தால் மட்டும்தான் அந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸை நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. சில பயாலஜிஸ்ட்டும் அதை அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Why are molecular movement need for life? We have seen in earlier classes that living organisms are well organized structure.
They can have tissues, tissue have cells, cells have smaller component in them, and so on. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே என்னென்னா வெல் ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர். அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ்னால் என்னென்னா ஒரு உயிரோடு இருக்கிற எந்த ஒரு ஆர்கானிசம் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். என்ன ஸ்ட்ரக்சர்னு பார்த்தா, ஒரு டிஷ்யூஸ் இருந்தால் அந்த டிஷ்யூஸில் செல்ஸ் இருக்கும், செல்ஸ் இருந்தால் அதில் நிறைய ஸ்மாலர் காம்பனன்ட்ஸ் இருக்கும், அப்புறம் இன்னும் நிறைய விஷயம் அண்ட் ஸோ ஆன். Because of the effects of environment, this organized, ordered nature of living structure is very likely to keep breaking down over time. Because of the effect of environment, எஃபெக்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட், நம்மளுடைய என்விரான்மெண்ட்டோட சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசமும் தன்னுடைய லைஃப்பை அமைச்சிக்குது. இன் ஆர்டர் பிரேக் டவுன் த ஆர்கானிசம் வில் நோ லாங்கர் பி லைஃப். சில பிரேக் டவுனால் சில ஆர்கானிசம்ஸ் ரொம்ப நாள் வாழ முடியாது. ஸோ லிவிங் கிரியேச்சர் மஸ்ட் கீப் ரிப்பேரிங் அண்ட் மெயின்டைனிங் த ஸ்ட்ரக்சர். ஸோ லிவிங் கிரியேச்சர்ஸ் என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய இதை ரிப்பேர் பண்ணிக்குது, அப்புறம் திரும்பி அதோட பாடியை அதுவே மெயின்டைன் பண்ணிக்குது அதோட ஸ்ட்ரக்சர்ஸை. சின்ஸ் ஆல் தீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் மேடப் ஆஃப் மாலிகுல்ஸ். இந்த மாதிரி ஒரு ரிப்பேரிங் ப்ராசஸ், மெயின்டைனிங் ப்ராசஸ்லாம் நடக்கிறதுக்கு மாலிகுல்ஸ் தேவைப்படுது. ஸ்ட்ரக்சர் ஆர் மேடப் ஆஃப் மாலிகுல்ஸ். தே மஸ்ட் மூவ் மாலிகுல்ஸ் அரவுண்ட் ஆல் த டைம். எல்லா டைம்லேயும் அந்த மாலிகுலை தேடி தான் ஒவ்வொரு லிவிங் கிரியேச்சரும் போயிட்டுருக்கு. வாட் ஆர் த மெயின்டெனன்ஸ் ப்ராசஸ் in living organism? Let us explore.